இன்றைக்கும் சகல பரிசுத்தவான்களோடு சேர்ந்து சபை கூடி அவரை ஆராதிக்க, அவரை துதிக்க ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபை இறக்கங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். போன வாரம் நாம் ஆதியாகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை நாம் வாசிப்போம். அவைகளை ஞாபகப்படுத்தி நாம் நரக ஆக்கினையிலிருந்து அல்லது ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நம்மை தேவன் விடுவித்தார். நாம் இங்கே வாசிக்கிறோம், லோத்தை அவர் எவ்வளவாய் எச்சரித்து அவனையும் அவன் மனைவி 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ, 15ஆம் வசனம், அழைத்து கொண்டு போ என்று துரிதப்படுத்தினான். 15ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். 16ஆம் வசனத்தில் அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது ஒரு துரிதமாய் ஆண்டவரை பின்பற்றுகிற நல்ல சீசர்களாய் நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கோம். ஏதோ மேலோட்டமாக ஒரு விசுவாசியாக இல்லை, சீசர்களாக இருக்கும்படிக்கு தான் நம்ம வருஷங்களாய் பேசிக்கொண்டிருக்கோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நம்ம மறக்கக்கூடாது. வெகு துரிதமாய் வெகு சீக்கிரமாய் நாம் அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க அல்லது ஆண்டவருடைய சித்தத்தை நாம் செய்ய, பாவம்னு தோடுகிற பாலிய இச்சைக்கு விலகி ஓடி, பண ஆசைக்கு விலகி ஓடி, இப்படி விட்டு ஓடி எழுந்து விட்டு ஓடி நாம் ஆண்டவருடைய சீசர்களாக இருக்க நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கோம். உட்கார்ந்து விளையாடி கொண்டல்ல. சில நேரங்களில் நாம் தாமதிக்கலாம், எல்லாரும் ஒரே போல அல்ல. சபைக்கு சீசர்களாய் நாம் வருகிறோம், வங்கி மந்தம் அடைகிறோம், மங்குகிறோம், ஒரு சிலர் பின்மாற்றம் கூட அடைகிறது உண்டு. அப்படி அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால, தேவனுடைய இரக்கம் மாறாது, அவருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேல் என்னைக்கு இருக்கிறது. அவருடைய கிருபை மாறாது. எப்பவும் ஆண்டவர் நம்மை ரட்சிக்கத்தான் விரும்பார். நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும், இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியுடைய மனம் எதில் பிடிச்சிருக்கு, என் மனம் எதில் ஒட்டி இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் மனம் எதில் ஒட்டி இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். இப்போ 3 பேருக்கு 3 விதமான பதில். அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 பேருடைய மனமும் 3 விதமான விஷயங்களில் கலப்பையின் மேல் கையை வைத்து 3 விதமான விஷயங்களில் ஒட்டி இருக்குது. அவர்களை பிடுங்கி ரட்சிக்க ஆண்டவர் விரும்புகிறார். இப்படித்தான் லோத்தை ரட்சித்தாங்க. அதை எப்படி எழுதியிருக்கு பாருங்க. 2 பேதுரு புஸ்தகம், அப்போஸ்தலன் அதை பேதுரு நமக்கு அருமையாய் அதை நமக்கு காண்பிக்கிறார். 2 பேதுரு புஸ்தகம். இப்பவும் இந்த 2ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் எல்லாம் வாசித்து பாருங்க உட்காந்து. உண்மையாகவே இதெல்லாம் நம்ம வாசிக்கிறது இல்லை. நம்ம கலப்பையின் மேலே கையை வச்சு திரும்பி பார்த்து அல்லது இதை வேறு ஏதோ விளையாட்டாக எடுத்துக்கொண்டிருந்தாலும் இதெல்லாம் நமக்கு தெய்வ பயத்தை உண்டு பண்ணுகிறதில்லை. நமக்கு நாமே கள்ள தீர்க்கு தரிசிகளாய், நமக்கு நாமே தவறாய் போய் எத்தனை வசனங்களே அப்போஸ்தலன் பேசுகிறாருன்னு வீட்டில் போய் படித்து பாருங்க. கடைசியாக அவர் சொல்லும்போது நாய்க்கு எச்சரிக்கையாருங்கன்னு சொல்கிறார். நாய் கக்கிறதை தின்னும், கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்புறது என்று சொல்லப்பட்ட பழமொழியின்படியே இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற மக்களுக்கு சம்பவித்து விட்டது. கக்கிறதை தின்னுகிற நாய் விட்டு வந்ததுக்கு பின்னே போகிறது. சீசனாய் வந்துட்டு கலப்பையின் மேல் கையை வச்சு பின்னே போகிற ஆட்கள். ஆனால் அப்போஸ்தலன் நமக்கு ஆழமாய் நமக்கு புத்தி சொல்கிறார். அவர் யாரை எச்சரித்து நமக்கு புத்தி, இதன் நடுவில் அவர் பேசுகிறதை பாருங்கள். 3ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா, மூணு 4 5ஆம் வசனத்தில் ஜலப்பிரளயத்தின் மூலமாய் நோவா காலத்தில் எப்படி காரியங்கள் நடந்தது. 5ஆம் வசனம். 6ஆம் வசனம், சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு
ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தப்படுத்தினர். திரும்பி உப்புத்தூணானது திருஷ்டாந்தம். நமக்கு ஜீவன் தப்ப ஒருவன் ஓடி தேவனிடத்தில் கெஞ்சி இரக்கத்தை கெஞ்சி கேட்டு தப்பித்து போனான். வருதான் 7ஆம் வசனம். அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கிற அவருடைய காமவக்கார நடக்கையால் வருத்தப்பட்டு. ஒரு மனுஷன் அப்படிப்பட்ட அந்த சோதம் குமரில் ஒருத்தன் வாழ்ந்தான். அவன் பேர்னா லோத்து. அவர் அவிசுவாசிகளை பார்த்து, இந்த உலகத்தில் மண்ணோட மக்கி போக வாழுகிற மக்களை பார்த்து பொறாமையும், இவனை மாதிரி இல்லையேன்னு ஏக்கம் அடைஞ்சி தவிப்படைஞ்சி எப்போ இப்படியெல்லாம் நான் ஆவேனோ, எப்போ இதெல்லாம் நான் சாதிப்பேனோ என்று வாழ்ந்தவன் அல்ல. கொந்தளிக்கிற கடல் போல இருக்க அந்த மக்களுடைய காரியங்களை அவன் பார்த்து, அக்கிரமக்காரருக்குள் வாசமாக இருக்கையில், அவன் எங்கே வாசமாக இருந்தான்? லோத்தை கேட்டால் அவரும் அக்கிரமக்காரன் தான் சொல்லுவார். அவருடைய காமவார நடக்கையால் வருத்தப்பட்டு என்ஜாய் பண்ணில்ல, அதை அனுபவித்து சந்தோஷப்பட்டு ஒரு ஆண்டவரே எவ்வளவாய் நரகத்துக்கு ஜனங்கள் போய்கிட்டு இருக்கான்னு வருத்தப்பட்டு, நாள்தோறும் அவருடைய அக்கிரமங்களை கண்டு கேட்டு நீதி உள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்தார். யாரெல்லாம் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்ட பிள்ளைகளை தேவன் ரட்சிக்க அறிந்திருக்கிறார். நித்தியம் முற்று முடிய ரட்சிப்பார். மைமுள்ள சன்னிதானத்தில் கொண்டு போய் மகிழ்ச்சியாக நிறுத்துவார். அந்த விசுவாசத்தோடு கூட தான் நாம் அவரை பின்பற்றுகிறோம். ஓடி நம்ம ஜீவன் தப்ப ஓடி எங்கே ஓடணும்? ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஜீவன் தப்ப ஓடி எங்கே போனோம்? கரடி வாயிலிருந்து கடைசியாக புலி வாயில போய் மாட்டினோமா? இல்லை, அப்படி இல்லை. ஜீவன் தப்ப ஓடி 18ஆம் வசனம் 6:18. நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்தோம். அடைக்கல பட்டணம். நீங்கள் படித்த உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பழைய உடன்படிக்கையில் அடைக்கல பட்டணம். ஒருவன் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே போனால் அவனை யாரும் என்ன செய்ய முடியாது? கொல்லக்கூடாது. ஆசாரியன் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் அவன் அங்கே இருக்கலாம். நீ வேதத்தை படித்தது அவனுக்கு தெரியும். அப்படி போய் அடைக்கலம் புகுந்த மக்கள்னா, ஜீவன் தப்ப ஓடி இயேசுவினிடத்திலே அடைக்கலம் புகுந்த மக்கள்னா, தஞ்சம் அடைந்த மக்கள், இன்னும் சொல்லப்போனால் சரணடைந்த மக்கள். தேவனே நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறீர் என்று சரணடைந்த மக்கள். அப்படிப்பட்ட மக்கள் தான் ஜீவன் தப்ப ஓடி போய் ஆண்டவரிடத்தில் சரணடைந்த மக்களுக்கு அவர் சொல்லுகிறார், ஓடி வந்த நமக்கு மாறாத சுவிசேஷங்கள் அல்லது விசேஷம் அல்லது சுவிசேஷங்களால், 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படி நமக்கு செய்தார். எப்படி செய்தார்னு முன்னே எழுதியிருக்கு. நமக்கு இப்போ அதை அப்புறம் பார்க்கலாம். ஒரு சின்ன காரியங்களை மட்டும் 2 காரியத்தை பற்றி 2 காரியம் இதாக வச்சுக்கோ. ஒன்று, நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் இனி நினைக்க மாட்டேன் என்ற ஒரு காரியம். அப்படி மாறாத விசேஷம். அது மாறவே மாறாது. நினைக்க மாட்டேன். அப்புறம் நமக்காக பிதாவினிடத்திலே அவர் பரிந்து பேசுகிறவராய். அடுத்த வசனம் 19. அந்த நம்பிக்கை, நமக்கு தேவன் ஒரு நம்பிக்கை கொடுத்தாரே, நம்முடைய பாவங்களை இனி அவர் நினைக்க மாட்டார். எனக்காக பிதாவினிடத்தில் இன்றைக்கும் பரிந்து நான் சொல்றது அடைக்கலமாய் ஓடி வந்தோமா சூதுவாத. நான் சொல்றேன், நம்ம படித்து புரிஞ்சுக்கிறணும் காரியங்களை. தேவனிடத்தில் பட்சபாதமே இல்லை. யாரெல்லாம் அடைக்கலம் அடைஞ்சோமோ சரணாகதி அடைந்தோமோ அவர்களுக்கு எழுதப்பட்டது. சும்மா இங்கே வாய்க்கும் கைக்கும் அல்ல அது. அப்படி இல்லை கிறிஸ்தவ வாழ்வு. நம்ம நில குறைஞ்சு போவோம், தடுமாறி போவோம், சூழ்நிலைகளில் சாதாரண மனுஷர்களை மாதிரி மாறி போவோம். நாம் மட்டும் சரணாகதி அடையலைனா, சரணடைந்து வரலனா, நீரே தஞ்சம்னு நான் வரலன்னா, அவர் எனக்கு புகலிடமாய் கோட்டையாய் அரணாய் இருக்க முடியாது, இருக்க மாட்டார்.
அப்படி நான் அவரிடத்தில் தஞ்சம் அடைந்தேன்னா அவர் எனக்காக பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். என்னுடைய நம்பிக்கை நங்கூரம் திரைக்குள்ளாய் போய் பிதாவை தரிசிக்கிறதா இருக்கிறது. மாம்சத்தின் வழியா இயேசு திறந்து வைத்தாரே புதுதும் ஜீவனமான மார்க்கம் தம்முடைய மாம்சத்தை கிழித்து, அதற்கு பின்னே திரைக்கு பின்னே அந்த பிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறாரே. என்னுடைய நம்பிக்கை அங்கே இருக்குது, இங்கே இல்லை. ஒரு நங்கூரம்னா நமக்கு தெரியும், எத்தனை பெரிய கப்பலை நிறுத்துகிறது நங்கூரம். அதுபோல் அவ்வளவு ஸ்ட்ராங்காக என் நம்பிக்கை இருக்கிறது. எனக்காக இயேசு இன்னைக்கும் பரிந்து பேசுகிறார். 2 விஷயத்தை நான் அப்படி வழங்கிக் கொள்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் வேற வழங்கி கொண்டால் சந்தோஷம்தான். நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். என் அக்கிரமனை பாவங்களை இனி அவர் நினைக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஆழமான நம்பிக்கையை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். 20ஆம் வசனம், அவர் நமக்காக ஆசாரியராய் அந்த திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். 20ஆம் வசனம். இப்படிப்பட்ட நம்பிக்கை அடைக்கலமாய் ஓடி வந்த மக்களுக்கு தேவன் தருகிறார். ஒரு சீஷனை பழைய உடன்படிக்கையில், பழைய ஏற்பாட்டில் ஒரு சீஷனை நாம் பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அதை வாசித்த போது ஆச்சரியமாக இருக்குது. அது எனக்கு ரூத்தின் புஸ்தகம் 1 சில காரியங்களை மட்டும் நீங்கள் வாசித்து பாருங்க. 2ஆம் அதிகாரம். ஒரு ரூத்து நல்ல ஒரு சீஷன், நல்ல ஒரு சீஷி, நமக்கு தெரியும். அப்படி எடுத்த உடனே அப்படி தான் படிக்கிறோம். உன் ஜனம் என் ஜனம், அப்படிதான் ரூத்தினுடைய அந்த ஆரம்பிக்கிறது. மரணமே அல்லாமல் உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாது யாரும். எடுத்தவங்க யாரா வாசிங்க, வசனப்படி வசனம் சொல்லுங்க பிரதர். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகும், அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கிடையாது. ஒரு ஆழமான தீர்மானம். போனா போன்னு சொன்னாங்க. ஒரு நல்ல சீச்சி, நான் போக மாட்டேன், உங்கள் பின்னாடி தான் வரும், மாமியார் பின்னாடி தான் வருவேன். அவங்க சொன்ன வார்த்தை தான் அது. தயவுசெய்து நம்ம விளையாடக்கூடாது. ஒரு சிலருடைய சபையினுடைய வாழ்வும் வீட்டில் நம்முடைய வாழ்கிற வாழ்க்கும் தலைகீழ இருக்குங்க. சரியாய் நம்மை நாமே நிதானித்து நம்ம மனம் திரும்பணும். நம்ம யாரையோ பிரியப்படுத்த தெய்வத்தை இழக்கிறோம், மனுஷனை பிரியப்படுத்த தெய்வத்தை இழக்கிறோம். வீட்டில் ஒன்றா இருக்கிறோம், சபையில் ஒன்றா இருக்கிறோம். இதெல்லாம் விட்டுடும் வேண்டாம். நான் அடைக்கலமாய் சரணாகதி அடையாது போகிறதுக்கு நான் சரணடைஞ்சிடணும். ஐயா சரணம், ஐயா இயேசுவேன் சரணம் அடைஞ்சிடணும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சீஷியா ஆரம்பித்த மனுஷி. 2ஆம் அதிகாரம். ஒரு நல்ல சீஷனுடைய மனோபாவத்தை பாரு. சரணடைந்த ஒரு நல்ல சீஷனுடைய மனோபாவம். ஒரு சீஷனுக்கு தான் அப்படிப்பட்ட மனோபாவங்கள் இருக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம கால்களை தூக்கி விட்டு காலுக்கு மேலே கால் தூக்கி போட்டுவிட்டு நம்ம ஒன்று செஞ்சுக்கிட்டு நம்ம பாட்டில் அப்படியே யோசிக்கணும். நான் காலுக்கு மேலே காலை தூக்கி போட உட்கார, நான் காலை தூக்கி போட தான் என்னால் உட்கார முடியும். காலுக்கு மேலே காலை தான் போட்டு உட்காரணும், வேறு வழி இல்லை எனக்கு. அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நம்முடைய மனோபாவங்கள் ரொம்ப பரீட்சிக்கப்படுது. சீசனாக இருக்கிற நமக்கு வந்தது சரிதானா? கலப்பை மேல் கையை வச்சு என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? திரும்பி அவர் என்ன சொல்றார்? இப்போவாஸ் 13ஆம் வசனம். என் ஆண்டவனே, ஊத்து பேசுகிற வார்த்தை, என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். ஒரு நல்ல சீச்சி, அடைக்கலமாய் வந்த மனுஷருடைய நிலை. நான் உம்முடைய வேலைக்காரிகளில் ஒருத்தியாக இருக்க சமானமாக இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோட பட்சமாய் பேசினீரே. தேவனே, கெட்ட மகனுடைய காரியம் என்ன? கெட்ட மகன் சொல்கிறேன் ஒருத்தனை. அவன் என்ன சொல்கிறான்? ஒரு புது உடன்படிக்கையில் ஒரு சீஷனாய் மனம் திரும்பி வந்தால் எப்படி சீஷனாக இருப்பாங்க? நம்ம மனம் திரும்பணும்னு சொல்கிறோம், எல்லாம் ரைட்டு தான் இருக்கட்டும்.
ஆனால் நம்முடைய மனோபாவம் சாகிற வரைக்கும் எப்படி இருக்கும்? 15ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் நமக்கு தெரிஞ்சது தான். ஒரு பழைய உடன்படிக்கையில் வாழ்ந்த ஒரு மனுஷனுடைய மனோபாவம், ஒரு சீஷனுடைய மனோபாவம், ஆண்டவர் எப்படி அதை பேசுகிறாங்க பாரு. அந்த 2 குமாரில் ஒருவனை பற்றி 18, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், ரூத் என்ன சொல்கிறா பாருங்க, இவன் என்ன சொல்கிறான் பாருங்க, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். இனிமேல் உன்னுடைய குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும். ஒரு சீஷன் எப்போதும் அப்படிதான் இருக்கிறார். எப்போ பார்த்தாலும் மனம் அவனுடைய இருதயம், ஆண்டவரை எவ்வளோ வேணும் பாத்திரம் நல்லன்னு. நான் அல்ல, கிறிஸ்துவே நீர் எனக்குள் பிழைத்திருக்கிறேன். நான் அல்ல, எதுக்கும் பாத்திரம் நல்ல. நான் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் நான் தகுதி, அது நரகத்துக்கு தான். என்னை அதிலிருந்து ரட்சித்த உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உமக்கு நன்றி. இப்படிப்பட்ட எப்போ பார்த்தாலும் அப்படிப்பட்ட நொறுங்கின மனோபாவம் அவனுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. 11ஆம் வசனம், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நான் சொன்ன மாதிரி இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவருடைய பேச்சும் தெரியும் தேவனுக்கு. என் பேச்சும் நம்ம பேச்சும் சிந்தனைகளும் எல்லாம் தெரியும். அதை எப்படி போவாஸ்ன்னு சொன்னால் ஆண்டவருக்கு முன்னடையாளமானவன். கிறிஸ்துவின் ஒரு சாயல், ஒரு நிழல். அது நிஜம் கிறிஸ்து, நிழல் போவாஸ், ஆபிரகாம், அப்படியெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு போகிறோம் ஈசாக்குன்னு. அது நிழல், சும்மா மங்களாய் தெரிகிற ஒன்று. மங்களாய் தேவ சுபாவம் எப்படி இருக்கு பாருங்க. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக 11ஆம் வசனம், உன் புருஷன் மரணம் அடைந்து, அதான் நான் சொன்னேன், இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொரு சகோதரி, பிள்ளைகள், வாலிபர்கள், ஒவ்வொரு சகோதரனுடைய எண்ண அலை ஓட்டங்கள் எல்லாவற்றையும் அவர் எப்படி அறிந்திருக்கிறார் பாருங்க. உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய். ஒன்றும் ஆண்டவரிடத்தில் ஒன்று நம்ம சும்மா வீணை அலப்ப வேண்டியதில்லை. வீண வார்த்தைகள்னால நம்ம ஆண்டவரிடத்தில் அலப்ப வேண்டியதில்லை. ஜபத்திலையும் அலப்ப வேண்டியதில்லை. சும்மா நம்ம சுயநீதிக்காரர்களாக எதையோ காட்ட வேண்டியதில்லை. எல்லாம் தெரியும், விவரமாக எனக்கு அறிவிக்கப்படுது. உன் இருதயத்தில் வாயில சொல் பரவாதற்கு முன்னே அதன் தேவை இன்னதென்று அறிந்திருக்கிறேன் நான். உன் வாயில வந்த வார்த்தைக்கு முன்னே உன் இருதயத்தில் இருக்கிற கபடை நான் அறிந்தவர். நான் ரெண்டையும் பார்க்கணும். அத்தி மரத்தில் கீழே நிற்கும் போதே நீ யாருன்னு நான் அறிந்தவர். யாரு? நத்தானியல், என்ன பேரு? நாத்தானவேலை கண்டு சொன்னேன். அத்தி மரத்தின் கீழே இருக்கும் போதே நான் உன்னை அறிவேன். என்னை எப்படி அறிவேன்? எனக்கு தெரியும், நான் தேவன். இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அறிவார். மன போராட்டங்கள், பொறாமைகள், கசப்பு சமாளிச்சுக்கிட்டு இருக்கமா நம்ம உட்கார தேவையில்ல, உட்காரக்கூடாது. எல்லாம் எனக்கு அறிவிக்கப்பட்டது. உன் செய்கை, அதுக்கு நடுவில் படிப்போம். இஸ்ரவேலின் 12 நடுவில் படிக்கிறேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு. எப்படி வந்தாங்க ரூத்து? அடைக்கலமாய், சரணடைந்து, நீங்க தான் எனக்கு தஞ்சம்னு வந்த உனக்குன்னு சொல்றார். அப்படிதான் வந்து அடைஞ்சாங்க. நீங்கள் ஆண்டவரை மனசில் வச்சுக்கிட்டு போவாசை யோசி. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அது என்ன சொல்றாரு? நான் அதுக்கு மேல முன்பகுதி, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக அப்படின்னு சொன்னோடனே நம்ம நீதி, நம்ம பிரஸ்தாவம், நம்ம உண்மை அப்படி யோசிக்க கூடாது. ஒரு கிறிஸ்தவ பிள்ளை எப்போவுமே அப்படி யோசிக்க கூடாது. நம்முடைய நீதியும் நம்முடைய தான தர்மம் முன்னாடி வரவே கூடாது. அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களே கிடையாது. ஆண்டவர் நம்முடைய காரியங்களை அறிவார். மற்றவங்க நம்மளை பற்றி சொல்லலாம்.
அவர் ஜெபிக்கிறவர், அவர் தாழ்மை உள்ளவர், அன்புள்ளவர், நீதிமான்னு பிறர் சொல்லணும். நான் நீதிமான்னு நான் என்ன நினைக்கக்கூடாது, பிறர் சொல்லணும். எப்படி சொல்லணும்? அவங்களுடைய உண்மைக்கு தக்கதாய் கர்த்தர் பலனளிக்கிறான்னு பிறர் சொல்லணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பிறர் சொல்லணும். ஆண்டவர் ஏன் உண்மைக்கு தக்கதாகவும் ஜபத்துக்கு தக்கதோ ஏன் நீதிக்கு தக்கதோ இதெல்லாம் செய்தாருன்னு மதிக்கட்டவர் போல நான் சொல்லக்கூடாது. மதிக்கட்டவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. என் ஜபத்துக்கு என் நீதிக்கு உண்மைக்கு தக்கதாய் தேவன் செய்தார் சொல்லக்கூடாது. மதிக்கட்டவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. யார் சொல்லணும்னா மற்றவங்க சொல்லணும். அவருடைய நீதி, அவருடைய உண்மை, அவருடைய பரிசுத்தத்துக்கு கர்த்தர் கொடுத்தன்னு மற்றவங்க சொல்லலாம். அது நம்முடைய காதில் கூட கேட்கக்கூடாது. இது என் உண்மைக்கும் என் நீதிக்கும் என் முழங்காலுக்கும் என்னுடைய பரிசுத்தத்துக்கும் கிடைச்சது. மதிகேடன் தான் அப்படி சொல்லுவாங்க. மதிகெட்டவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. உண்மையான ஒரு சீசன் அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. பவுலை கேட்டால் அப்படி சொல்லவே மாட்டார். இங்கே என்ன சொல்கிற? உன் செய்கைக்கு தக்க பலன். என்ன செய்கை? நான் அப்படி படிக்கிறேன். என்ன செய்கை? நான் விவரமாய் கேட்ட செய்தி. தேவன் நம்மை அறிந்தது, நான் என்னை அறிந்ததில்லை. தேவன் என்னை அறிந்திருக்கிறதுக்கும் நான் என்னை அறிந்திருக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நாம தூக்கி பார்த்தா எப்பவுமே சரியாக தான் இருக்கு நம்ம தராசு. நீ உன் தராசு எப்பவும் சரியாக தான் இருக்கு. நீ குறை உள்ளவன் ஆண்டவர் தான் சொல்கிறேன். நம்ம நிறைவுள்ளவன்னு நம்ம சொல்கிறேன். எப்பவும் நீ குறை உள்ளவன், ஆனால் உன் பார்வையில் எப்படி இருக்கிற? நிறைவுள்ளவன். ஆனால் என் பார்வையில் நீ குறை. ஆண்டவருடைய தராசில் எப்போவுமே நம்ம குறை உள்ளவர்கள். ஏன்னா அவரை போல நம்ம யாரும் ஒன்றும் மாறல. இல்லை, இந்த ஜான் தண்ணிலேயே அப்படியே விழுந்துடுறதா? ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறதுலேயே நம்ம அப்படியே புலகாங்கி அடைஞ்சிடறதா? கொஞ்ச நேரம் வேதத்தை படித்ததே நம்மளை போல யாரும் இல்லைன்னு நினச்சிடுறதா? சின்ன சின்ன அற்பமான விஷயங்கள் எல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. ஒரு கிறிஸ்தவனுக்கு அப்படிப்பட்ட சிந்தனை வர்றது இல்லை. அவன் கழுத்தை வெட்ட ஒப்பு கொடுத்தாலும் இதுக்கு நான் பாத்திரம் இல்லைன்னு சொல்லுகிறவங்க ஒரு நல்ல கிறிஸ்தவன். எதுக்கும் நான் பாத்திரம் இல்லை. என்னத்துக்காக? எந்த செட்டைகளுக்குள்ளே ஒரு செய்கைக்கு என்ன பலன் அப்படின்னா, நான் எப்படி படிக்கிறேன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உன் செய்கைக்கு தக்க பலனை. அடைக்கலமாய் வந்திருக்கிறோமா? அந்த செய்கைக்கு தக்க பலனை தேவன் தருவார் நிச்சயம். அடைக்கலம் வந்திருந்தா இங்கே அடைக்கலம் புக யோசிக்கக்கூடாது. ஒரு கட்டடத்துக்குள்ள அடைக்கலம் புக தேடக்கூடாது. ஒரு சிலருடைய அபிப்பிராயங்கள், எண்ணங்கள், ஒரு கட்டடத்துக்குள்ள அடைக்கலம் தேட பார்க்குறோம். தவறு சகோதர சகோதரிகளே, தவறு. தேவனிடத்தில் நம்ம அடைக்கலம் தேடணும். அப்படி வந்தால் 14 எனக்கு படிக்கும்போது இன்னும் உற்சாகமாக இருந்தது. போவாஸ் சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, எனக்கு அது ஞாபகம் வந்து அப்பம் இருக்கிறது அப்படி ஞாபகம் வந்தது. சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ இப்படி தஞ்சமாய் அடைக்கலம் புகுந்தால் நம்முடைய அப்பம் புக்குதல் எப்படி ஆசீர்வாதமாக இருக்குன்னு நான் யோசிக்கிறேன். அவர் நம்மோட கூட உட்கார்ந்து நமக்கு எப்படி பங்கிட்டு கொடுக்குறாருன்னு அப்படி தான் யோசிக்கிறேன். நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த காடியிலே உன் துணிக்கையை தோய்த்துக்கொள் என்று சொன்னார். உண்மையாகவே அடைக்கலமாய் அவர் தான் என் அடைக்கலம், அவரை தவிர எனக்கு வேற புகழ் இல்லை அப்படின்ற மனோபாவம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. பாவிகளுக்கு அப்படி இருந்தது, பரிசேயர்களுக்கு அப்படி இருக்குல்ல, சுயநீதிக்காரர்களுக்கு அப்படி இல்லை. பாவிகள் தஞ்சம் புகுந்தாங்க. பாவிகள் ஓடி அவருக்குள் அடைக்கலம் புகுந்தாங்க. பாவிகளின் சிநேகிதரானார். ஆனால் சுயநீதிக்காரனால் ஒன்றுமே செய்ய முடியல. அவர் கூட பக்கத்தில் கூட போக முடியல. அடைக்கலமே கொடுக்கல. அவர் அடைக்கலம் கொடுக்க சொன்னது எருசலேமை பார்த்து அழுதது. கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளுக்குள்ளே சேர்க்கிறது போல சேர்த்துக்கொள்ள எத்தனை தரமோ நான் மனதாக இருந்தேன் அடைக்கலம் கொடுக்க. ஆனால் உங்களுக்கு மனசு இல்லை. உங்கள் சுயநீதி, ஆபிரகாம் எங்களுக்கு தேவன், நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள், மோசேயின் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்ட உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க முடியாமல் போயிட்டு அழுதார் ஆண்டவர். சரி, சுயநீதிக்காரர்களை கண்டு ஆண்டவர் கண்ணீர் ஒடிக்க தவிர வேறு எதுவும் இல்லை. அவர்கள் தேவனிடத்தில் அடைக்கலம், விசுவாசம் அடையவே, இளைப்பாறுதல் அடையவே முடியாது. எந்த விஷயத்தில் ஒரு சுயநீதிக்காரர் இளைப்பாறுதல் அடையவே முடியாது.
தேவனிடத்தில் மன சமாதானம் காணவே முடியாது. எப்போ பார்த்தாலும் சுயநீதிக்காரருக்கு ஒரு திகிலும் பயமும் பொறாமையும் கசப்பும் வெறுப்பும், தன்னுடைய நீதி பிறரை அப்படிதான் அவங்க பிறர் மேலே இருக்கத்தான் சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை ஆண்டவரே, என்னத்தை செய்ய, என்னத்தை கண்டு நின்று நான் என்ன சொல்லுவேன், ஏது சொல்லுவேன் அப்படின்னு தான் அவனுடைய மனோபாவம் இருக்கு. அப்படிப்பட்ட மக்களோட ஆண்டவர் இங்கே நான் சொல்கிற மாதிரி துணிக்கை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அருக்கருள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வருத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீது வைத்து கொண்டாள். ஒரு நல்ல சீசனுடைய மனோபாவம் அப்படி இருக்கணும் நமக்கு. இன்னும் நீங்கள் ரூத்து புஸ்தகத்தை வீட்டில் போய் வாசிப்பார். என்ன அருமையாய் மனோபாவங்கள், மனம், ஒரு கிறிஸ்தவனுடைய மனம் எப்படி இருக்கணும்னு, ஒரு சீசனுடைய மனம் எப்படி இருக்குங்கிறது அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஏதோ ரூத் அல்ல, ஒரு பழைய உடன்படிக்கையில் இருக்கிற ஒரு சீஷி தன் மனோபாவங்களில் எப்படி கிறிஸ்துவனுடைய மனோபாவம் உடையவராய் கிறிஸ்துவின் சீஷியா எப்படி நடந்து கொள்கிறாள். இப்படிப்பட்ட அருமையான வார்த்தைகளை நான் வாசிக்கிறோம். 10ஆம் வசனம் 19ஆம் வசனம். மாமியை அடிக்க உதவ விசாரிக்க, எல்லா காரியங்களும் விசாரிக்கிறாங்க. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ இப்படி இருப்ப அப்படி இருப்ப. கடைசியாக கொண்டு வந்து சேர்கிற இடம் எங்கே தெரியுமா? போவாசின் இடத்துல. எதுவுமே தெரியாமல் ஒருவேளை இப்படி காரியங்கள்லாம் நடந்து கொண்டு அப்படியே வந்து 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 கடைசியாக வந்து சேர்ந்த இடம் தன் இனத்தான். போவாசுவை திருமணம் செய்து கொள்ள அளவுக்கு காரியங்கள் அப்படியே கொண்டு வந்தது. ஒரு நல்ல சீசனுடைய மனோபாவம். உண்மையாகவே அடைக்கலமாய் நாம் வந்திருந்தார். எங்கேயோ நம்ம தப்புனோம், லோத்தோப்போல நம்ம தப்புனோம், ஓடணும், வந்தோம், ரைட், வந்த நாம் ஆண்டவரிடத்தில் அடைக்கலமாய் தஞ்சம் புகுந்திருந்தார். நீரை பாத்திர ஆண்டவரே, நான் எவ்வளவு தகுதி இல்லைன்ற மனோபாவத்துடைய சாகிற வரைக்கும் இருக்க நாம் தீர்மானித்திருக்கணும். அப்படி நாம் அடைந்திருந்தால் நமக்கு நிறைவான ஒரு வசனம் எழுதியிருக்கேன். 12ஆம் வசனத்தில் செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான ஆறுதல். ஆறுதல்னு சொன்ன உடனே நாம் ஆறுதலையும் எடுத்துக்கலாம். நிறைவான ஆறுதல் என்ன? நிறைவு என்ன? ஒரு கிறிஸ்தவனுடைய நிறைவு என்ன? கிறிஸ்தவனுக்கு நிறைவு என்ன? நம்ம ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க. கிறிஸ்து நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக. கிறிஸ்து தான் நிறைவு. ஒரு சீஷனுடைய நிறைவு கிறிஸ்து. அவரை போல அவன் வாழத்தான் அவன் ஆசைப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறான் இந்த ஓட்டத்தில். அதுதான் அவனுக்கு நிறைவு. பூரணம் யாரு? கிறிஸ்து. நிறைவு பூரணம் எல்லாம் ஒன்று தான். நிறைவான உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக நீ பூரணமாவாய், நீ பூரணம் அடைவ, கிறிஸ்துவ போல நீ மாறுவ. அடைக்கலமாய் நீ அவரிடத்தில் இந்த தஞ்சம் அடைந்தான்னா, நீரே பாத்திரர் ஆண்டவரே என்று நாம் அவரிடத்தில் வந்திருந்தா, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக. எபேசியர் புஸ்தகம் அப்படித்தான் எழுதியிருக்கு. திருதிருன்னு முழிக்கிறோம். நான் நிறைவுன உடனே எத்தனையோ குறை இருக்கேன்னு தோணுது. காசு பணம் தானே கண்ணுக்கு நமக்கு உடனே வருது. எனக்கும் வர பார்க்குது, இல்லைன்னு சொல்ல. நம்ம எவ்வளவோ நிறைவட வேண்டியிருக்கே, இதெல்லாம் விட்டுட்டு போகிறது. இந்த உலகத்தில் நாம் அடைகிற இந்த உலகத்துக்கு அடுத்த எல்லா நிறைவும் நாம் ஒரு நாள் விட்டுட்டு போகிறது. என்ன எழுதியிருக்கு பாருங்க, 4ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். 11ஆம் வசனம். நாம் எல்லாரும் அடைக்கலமாய் ஓடி வந்த நாம் அனைவரும், அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த நாம் அனைவரும் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய் நாம் மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம். மேலும் 11ஆம் வசனம், மேலும் மேல உள்ள வசனத்தின் தொடர்ச்சி, அப்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும்
ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி, அதுதான் நம்முடைய அழைப்பு. நிறைவான ஆறுதல், கிறிஸ்துவ போல நம்முடைய மனம் மாறுகிறது, மாறிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு சூழ்நிலைகளில் நமக்கு மாறுது. சோதனைகளில், சூழ்நிலைகளில் தேவன் நம்ம இருதயத்தை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி மாற்றி அவரை போல நம்மளை மாற்றிக்கிட்டே இருக்கு. மாற்றுறாங்களா இல்லையா? இருந்தபடியே தான் இருக்கிறோம். இல்லை அப்படின்னா நமக்கு வர்ற சூழ்நிலைகள்லாம் வேஸ்ட்டுன்னு தான் அர்த்தம். இல்லை, அந்த நிறைவான வளர்ச்சியை தேவன் நமக்கு கொடுக்கத்தக்கதாய், கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக நாம் எல்லாரும் பூரண புருஷனாக, பூரண மனுஷியாக. பூரண மனுஷன் யாரு? என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்க. பூரணர் யாரு? கிறிஸ்து. அவரை போல மாறன்னு தான் எழுதியிருக்கு. நிறைவான வளர்ச்சி எது? நிறைவான வளர்ச்சி எது? கிறிஸ்துவ போல ஆகிறதா நிறைவான வளர்ச்சி. நமக்கு இந்த பூமியில் நிறைய குறை இருக்கு. குறைன்றது நான் பாவத்தை சொல்லலை, பாவமும் குறைகள் இருக்கு, பரிசுத்தத்திலும் குறைவுகள் இருக்கு. இந்த உலகத்தில் நிறைய காரியங்கள் நமக்கு தேவைகள் இருக்கு. நிறைய காரியங்கள் நமக்கு சந்திக்கப்பட வேண்டியிருக்கு. அதெல்லாம் சந்தித்து அது நிறைவா இல்லை. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி பணம் வந்தால் நிறைவுன்னு. பணம் வந்த பிறகு தான் பாதாளத்தினுடைய ஆழம் நமக்கு தெரியும். அப்படி எட்டி பார்த்தா அந்த கணத்தில் இதெல்லாம் வந்து சேர்ந்தால் நம்ம மன மேட்டிம் என்னன்னு நமக்கு தெரியும். இதெல்லாம் இல்லாமல் இருந்ததாக கூட நல்லா இருந்திருப்பேன். தாவீது அதெல்லாம் அப்பவுமே விளங்கிட்டார். அன்றனுடைய ஆகாரத்தை தாங்க, அது போதும், வீணாக்கிடுவேன். இல்லைனா என்ன நான் வீணாக்கிறோம், உங்கள் நாமத்தில் நான் வீணாக்குவேன். 3 காசு பையில் இருந்தால் கோழி கூப்பிட பாட்டு வரும்னு சொல்கிற ஆள் தான் நம்ம. சாதாரண ஆட்கள் இல்லை. நம்மளை நினச்சிக்கிறோம் அப்படி. நம்மளாம் சாதாரண ஆட்கள் அல்ல. தேவன் நமக்கு அளந்து காரியங்களை செய்து ஒரு நிறைவான கிறிஸ்துவனுடைய தெய்வீக சுபாவத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராக்க விரும்புகிறார். இங்கே ரூத்துக்கு அவர் பேசுகிற வார்த்தை, அவருடைய செட்டைகளின் அடைக்கலமாய் ஓடி வந்த உனக்கு நிறைவான பலன். கிறிஸ்து வந்துட்டாரா இல்லையா? ரூத்து வாழ்க்கை போவாஸ் வந்துட்டாரா? அதான் நிறைவு. நாம ஒரு நாள் நிறைவை அடைய போகிறோம். கிறிஸ்து ஆகிய மணவாளனை சந்திக்க போகிறோம். அதுதான் நிறைவு. அவரை கண்டு தான் நாம் நிறைவடைய போகிறோம். பாக்கி இந்த உலகத்தில் எதுவுமே நிறைவு தரப்போகிறதில்ல. புசிப்பு தரப்போகிறதில்ல, உடுத்துறது தரப்போகிறதில்ல, வீடு தரப்போகிறதில்ல, காரு தரப்போகிறதில்ல. பிள்ளைகள் அமெரிக்காவில் இருக்காங்க, லண்டன் இருக்காங்க, அங்கே இருக்காங்க, நிறைவு தரப்போகிறதில்ல. இதெல்லாம் நிறைவு இல்லை. அழிஞ்சு போகிற உலகத்தின் ஆசீர்வாதங்கள் இது. ஆனால் நிறைவு, நம்ம எல்லாரும் குறைவுள்ளதான் இங்கே உட்காந்துருக்கிறோம். ஆனால் நம்ம எல்லாருடைய ஆதங்கம், எனக்கு ஒரு நிறைவு வரணும் ஆண்டவரே. அது நிறைவான வளர்ச்சி, கிறிஸ்துவை போல பூரண புருஷனாய், பூரண மனுஷியாய் நான் மாறணும். அதுதான், அதுக்காகத்தான் சபை கூடுறேன். நம்ம சபை கூடுற நோக்கமே, ரூத்தை போல பொறுக்கி சாப்பிட்றமே, கதிரை வேலை செய்து சாப்பிட்றமே, வெயிலில் காயிறமே, அதெல்லாம் எதுக்காக? பூரண புருஷராக இதெல்லாம் செய்து நம்ம சபைக்கு வர்றோம். ஏன் வர்றோம்? ஏன் வர்றோம்? 12ஆம் வசனம். இப்படிப்பட்ட எல்லாம் எத்தனையோ காரியங்கள், கதிரை பொறுக்கி சாப்பிட்றது போல சாப்பிட்றேன். நாம் உழைத்து வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு வேலைக்கு காத்திருந்து இன்னைக்கு கிடைச்சா வேலைன்னு எத்தனை பேர் உட்காந்து நம்ம காரியங்களை செய்கிற சகோதரர்கள் உண்டு, சகோதரிகள் உண்டு. இதையெல்லாம் தேடி ஒரு நிறைவான வளர்ச்சி, கிறிஸ்துவை போல நான் ஆகணுமே ஆண்டவரே. பூரண புருஷனா, சொல் தவறாதவனா நான் மாறணுமே. என் வார்த்தையில் பிசகு இருக்கக்கூடாது, முன்ன பின்ன நான் பேசக்கூடாது, பிறரை நியாயம் இருக்கக்கூடாது, சுயநீதிக்காரன் நான் இருக்கக்கூடாது, கடன் வேண்டாமே, மற்றவங்களை பார்த்து பெருந்திண்டு லௌகிக கவலையினாலும் நான் என் இருதயம் பாரமடையக்கூடாது, கவலைப்படக்கூடாது, விசனப்படக்கூடாது. நான் பூரண புருஷன் ஆகணுமே ஆண்டவரே. உண்மைதான், நான் கதிர் பொறுக்கி வெயிலில் காஞ்சி சம்பாரித்து கஷ்டப்பட்டு வாழுகிற ஆள் தான். சட்டு புட்டு நினச்சதை என்னால் வாங்கிட முடியாது தான். எல்லாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆனாலும் நான் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷனாகிறதுக்காக பரிசுத்தவானான நான் 12ஆம் வசனம். நான் அப்படி தான் படிக்கிறேன், யாரோ இல்லை, நான் தான் அது. பரிசுத்தவானான நான் சீர்பொருந்தும் பொருட்டு
இப்படிப்பட்ட மனுஷனான நான் நிறைவை அடையும் பொருட்டு, சீர் பொருந்தோம்னா நிறைவை அடையும் பொருட்டு கிறிஸ்துவின் சரீரமான சபையானது பக்தி விருத்தி அடையவும் ஊழியத்தின் வேலைக்காகவும் தேவன் சபையில் இப்படிப்பட்ட 5 விதமான ஊழியங்களை வைத்திருக்கிறார். எதுக்காக? சும்மா கேலி பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்லை, சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கிறதுக்கு இல்லை. தேவன் வச்சிருக்கிறது நம்ம நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாய் பூரண புருஷனாக வந்திருந்தா எனக்கு ஒரு விஷயம் முடியும், நான் பரிசுத்தவான். பரிசுத்தவான்னு தாங்கள் நினைக்கிறேன்னு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சத்தியமே நமக்கு புரியல. ஏன் புரியல? வேதம் சொல்றதை நம்மளால சொல்ல முடியல. வேதம் தான் சொல்றது நம்மளை பரிசுத்தவான். நான் இல்லை, நான் என்னை என்ன எழுதியிருக்கு? பரிசுத்தவான்கள் சீர் பொருந்து மட்டும்தான். அது யாருங்க பரிசுத்தவான்? யாரு சொல்லுங்க சத்தமா, யாரு? அப்ப என்னை ஏன் பரிசுத்தவான் சொல்லு? இம்மா கூச்சம். நான் பரிசுத்தமா இருக்கிறதுனால பரிசுத்தவான் இல்லை, என்னை தேவன் பரிசுத்தமாக்கி இருக்கிறதுனால பரிசுத்தவான். நான் நீதி செய்ததுனால நீதிமான் இல்லை, அவர் என்னை நீதிமான் ஆக்குறதுனால நான் நீதிமான். எத்தனை தடவை சொல்றேன்? அவர் என்னை நீதிமான் ஆக்கியிருக்கிறார். நமக்கு டெக்ளேர் பண்ணியிருக்காங்களா? அப்படி இருதயத்தில் உறுதி கொடுத்துருக்காங்களா ஆண்டவர்? சும்மா எல்லாரும் நான் நீதிமான் சொல்றத சொல்ல, தேவன் நம்முடைய இருதயத்தில் ஆவியினால் எழுதுனாங்களா? அப்படி ஐ டெக்ளேர் யூ, உன்னை நீதிமான் நான் அறிவிக்கிறேன். அப்படிப்பட்ட மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை பாருங்க. இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ரோமர்கள் 8ஆம் அதிகாரம். நமக்கு ஒரு நல்ல தைரியம் வேணும். நாம் அடைக்கலம் ஓடி வந்து அடைக்கலம் புகுந்த மக்கள். நான் நம்பிக்கையா இருக்கேன், அது சாவோ வாழ்வோ. என்னுடைய இருதயத்தில் இப்பெல்லாம் அப்படிதான் எண்ணங்கள் ஓடிக்கொண்டது. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிறிஸ்துவின் அந்த பிரசனத்தை விட்டு நம்மை பிரிக்கக்கூடாது. ஆண்டவர் என்னை பிரிக்கக்கூடாது. இதெல்லாம் சும்மா. 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்படிப்பட்ட தேவன் நீதிமானாக்குன ரோமர் 5:1 நம்ம வாசிக்கிறோம் நீதிமானை பற்றி, நீதிமானாக்குன மக்களை பற்றி. அப்படிப்பட்டவர்களோட தேவன் இருக்கிறார். 30ஆம் வசனம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமானாக்கினார்களோ அவர்களை மகிமைப்படுத்தி. சொல்ல மாட்டேன்ற வாய் திறந்து வசனங்களை. அடுத்த வசனம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு விரோதமாக இருப்போன் யார்? ஏதோ மனுஷரை யோசிக்க வேணாம். மனுஷரும் நமக்கு விரோதமாக ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்படித்தானே சொல்றாங்க ஆண்டவர். உன்னை தொடுகிறவன் என்ன சொல்றீங்க? யார் கண்ண? யார் அது? தேவனுடைய கண்ணு யாரு? நாம என்ன சொன்ன? கொஞ்சம் பேருக்கு தைரியம் இல்லை. நான் உங்களை சும்மா நான் சொல்ல வைக்கல, அப்படி சொல்லக்கூடாது. எல்லாரும் இல்லை, எல்லாரும் என்ன தொடுறவங்க கண்ணின் கருமொழியை புல்லு கூட தட்டி தவிடுபடியாக்கி விட்டுடும். ஒரு சொல்லு மோசமாக்கி விட்டுடும். அப்புறம் என்ன பண்ணுறது? மனுஷன் நமக்கு விரோதமாக இருப்போம். யாருன்னா தேவன் டெக்ளேர் பண்ணவங்க நீதிமானன். என் பாவத்துக்கு என் அக்கிரமத்துக்காய் மரித்து அடக்கமிடப்பட்டு உயிரோடு எழுந்தீங்களே ஆண்டவரே என்று விசுவாசித்து இவ்விதமாய் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டவன். அவனை பிடித்து அவனுக்கு விரோதமாக இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் 32 சொந்த குமாரன் பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி ஆண்டவரே நீங்கள் அருளாது இருந்த வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை எப்படி தராமல் இருப்பீங்க? பரிசுத்தத்தை எப்படி தராமல் இருப்பீங்க? எப்படி உங்கள் சுபாவத்தை எனக்கு தராமல் இருப்பீங்க? உங்களோட அன்பை எனக்கு தராமல் எப்படி இருப்பீங்க? ஏன் சொந்த மகனையே எனக்கு நீர் தந்திருக்கும் போது உங்களுடைய தெய்வீக சுபாவத்தை எனக்கு தர மாட்டீங்களா? தராமல் இருப்பது எப்படி? அடுத்த வசனம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? குற்றஞ்சாட்டுகிறவன் யாரு சொல்லுங்க, இன்னும் சத்தமா. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் எப்படி எழுதிருக்கு? வருஷங்களாக தான் கேட்டுட்டு சும்மா தெரிஞ்சு சொல்லுங்களேன். யாரு? பிசாசு. பிசாசோட சேர்ந்தவங்க. நீதிமன்றங்களை குற்றச்சாட்டுகிறது யாரு? பிசாசோட சேர்ந்தவங்க பிசாசு.
தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? யார்? ஒருத்தர் இல்லைன்னு அர்த்தம். யாருன்னா என்ன அர்த்தம்? நோ அப்படின்னு தான் அர்த்தம். ஒருத்தர் இல்லை. பிசாசு குற்றம் சாட்ட முடியுமா? அவனை முடியாது. அவன் எழுந்து நிற்பான். மனுஷன் குற்றம் சாட்ட முடியுமா? அவன் காண்டாமிருகம் போல எழுந்து நிற்பான். அவ்வளவு பலசாலி அவன், அவ்வளவு விசுவாசி அவன். மனுஷனுடைய குற்றச்சாட்டு, பிசாசுடைய குற்றச்சாட்டுகளை அவன் அற்பமா எண்ணி தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பான். ஏன்? தேவனே அவனை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். அல்லேலுயா, அல்லேலுயா. தேவனே அவனை நீதிமான் ஆக்கி இருக்கிறார். ஏன்? அவன் அடைக்கலமாய் ஓடி வந்து அந்த செட்டைகளுக்குள்ளே தஞ்சம் புகுந்தவன். அடைக்கலமாய் ஓடி வந்து நீரே என் தஞ்சம், நீரே வந்தவன். அவன் சரணாகதி அடைந்தவன். 34 ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கிறவன் யார்? யாரு? நோ, ஒருத்தர் இல்லை. நாம் நம்மை ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கலாமா? கூடாது. கிறிஸ்துவே அவனுக்காய் மரித்தவர். அவரே அவனுக்காய் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவரே அவனுக்காக தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். அவரே அவனுக்காக வேண்டுதல் செய்கிறவராயும் இருக்கிறார். அல்லேலுயா. ஆண்டவர் கொடுத்த அந்த நாளுக்காக நானும் ஆண்டவருக்கு என்னுடைய நம்பிக்கையை விசுவாசத்தை அறிக்கையிடுகிறேன். ஆண்டவர் கொடுத்த எல்லா வசனத்துக்காக நன்றி. நாம் தொடர்ந்து தைரியமாய் இந்த பூமியிலே நாம் பயப்படாமல் வாழ பழகணும். நம்மை ஆண்டவர் கண்டித்து திருத்தி நம்மை செம்மையாக்கி அவருடைய பிள்ளையாய் அழைத்துக்கொள்ள தான் நம் வாரம் சபை கூடி நம்மை ஆண்டவர் இப்படி ஒன்று சேர்க்கிறார். கொலோசியர் புத்தகத்தில் இப்படி எழுதியிருக்கு 1:20. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஆண்டவராய் இயேசுவுக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியினாலே மனதிலே சத்துருக்களாயிருந்த என்னையும் உங்களையும் நம்மையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவருடைய மாம்சத்தினாலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது நாம் ஆண்டவர் நம்மை ஒப்புரவாக்கியிருக்கிறார். அதனால் நாம் கேட்ட வசனத்தினாலும் வார்த்தையினாலும் நாம் ஸ்திரமாய் நம்பிக்கையை விட்டு நாம் அசையாமலும் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நாம் நிலைத்திருந்தால் அது அப்படியே ஆகும். நாம் ஆண்டவரை பின்பற்றி வர அழைக்கப்பட்ட ஜனங்கள் நம்ம கேட்ட போல காலையில் வாலிபர்கள் தங்களுடைய துதியையும் நம்பிக்கையும் சொன்னாங்க. சந்தோஷம். இப்படி நாம் வாரம் வாரம் வாலிபத்திலே நாம் ஆண்டவரை தேடுவதில் ஒவ்வொரு நாளும் நாம் பிரயாசப்படணும், வளரணும். ஏதோ நமக்கு நல்ல அப்பா அம்மா கிடச்சிட்டாங்க, நல்ல சொகுசாய் நமக்கு பசினான்னு தெரியல வாலிபர்களுக்கு. கீஞ்ச சட்டையை போடுறதுக்கு வாலிபர்களுக்கு வெக்கமாக இருக்குது. வெளுத்து போன சட்டையை போடுறதுக்கு வாலிபர்களுக்கு வெக்கப்படுறோம். வாலிப சகோதரிகள் புதுசாக நம்ம வாழ ஆசைப்படுறோம், புதுசாக சாப்பிட ஆசைப்படுறோம், புதுசாக பெருந்திண்டி நமக்கு வேணும். விசேஷமாக என்னது இருக்கா? சின்னோட்டு காரைக்கால் 2-3 கிலோமீட்டர் தான் இருக்குது காரைக்கால். 250 பிரியாணி கடை இருக்குது. குசிப்பும் குடிப்பும் தான் இன்றைக்கி உலகமாக இருக்குது. ஆனால் நீங்களும் நானும் அப்படி வாழக்கூடாது. ஆண்டவரே எனக்கு கொடுத்துருக்கிற இந்த இளமையான வாலிபத்திலே நான் ஆண்டவரிமை தேட எனக்கு திராணித்தாங்க. ஆண்டவரே 5 வளையாது 50 வளையாதுன்னு சொல்லுவாங்க. வாலிபத்திலே நாம் ஒன்றை கண்டுபிடிச்சி கற்றுக்கலன்னா வாழ்க்கை முடிவில் வேஸ்ட்டுங்க. நம்ம அப்போ என்ன தான் திறனாலும் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. நான் இப்போ சமீபத்தில் வண்டி கற்றுக்கிட்டு இருக்கேன். கார் கற்றுக்கிட்டு ஓட்டுறதுக்கு ஆசைப்பட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன் லேசாக. அந்த சரியாக வரல. ஒரு 10 நாள் டிரைவிங் டெஸ்ட் போயிட்டேன். இன்னும் 5 நாள் எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். நீ இன்னும் 10 நாள் எடுத்தாலும் சரி, இப்போ 50 நாள் எடுத்தாலும் சரி, உனக்கு வராதியா சீக்கிரம், கொஞ்சம் பொறுமையாக நீனே வண்டி வாங்கி ஓட்டி கற்றுக்கிட்டார். ஏன் நீங்கள் அப்படி சொல்லின்னு கேட்டேன். வாலிபத்திலே நீ பழகிருக்கலாமே. சின்ன வயசில் எத்தனை முறை இந்த கடைக்கு வந்து என்கிட்ட பேசிட்டு போன பையனே, பழக தெரியலையே உனக்கு, விட்டுட்டியே. அதுபோல் சும்மா அது டிரைவிங் உலகம். ஆனால் வேதம் வாசிப்பதும் ஜெபிப்பதும் வாலிபத்திலே. வாலிபம் பராக்கிரமம். தாவீது சொல்லுவார், சங்கீதம் 100 பிரசங்கில் ஒரு வசனத்தை படித்து நம்ம அங்கே போகலாம். சரி, புலம்பலின் புத்தகம் 955 பக்கம். வாலிபர்களுக்காக நான் சொல்கிறேன். காலைதோறும் அவருடைய கிருபை புதுசு. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து, ஆண்டவரே இந்த நாளிலும் நீங்கள் கொடுத்த கிருபை புதுசு. ஆண்டவரே என்னை இப்படி நீங்கள் இன்னாருடைய தகப்பனிடத்திலிருந்து என்னை பிழப்பண்ணி பூமியிலே நானும் இந்த தாய்க்கும் சகோதரனுக்கும் பிள்ளையாக இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய கிருபை புதுசு ஆண்டவரே, என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லி நாம் அவர் மேல் நம்பிக்கையாக இருந்து வாழும்பொழுது நமக்கு வருகிற சின்ன சின்ன பிரச்சனைகளில் நாம் சோர்ந்து போகக்கூடாதுங்க. வாலிபத்திலே 3ஆம் அதிகாரம் 25 படிக்கிறேன். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர்.
கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நாம் நம்பிக்கையோடே காத்திருக்கிறது நல்லது. தன் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. தன் இளம் பிரயாயத்தில் நுகத்தை, ஆண்டவரே எனக்கு வருகிற இந்த வாழ்க்கையில் வருகிற எந்த சுமையும் நான் சுமக்கிற ஆண்டவரே அது நல்லது. அவரே அதை தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாக இருக்க கடவன். ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன நடத்துறீங்க ஆண்டவரே, நான் அமைதியாய் மௌனமாய் நான் வாழ்ந்துடுறேன் ஆண்டவரே. நிச்சயமாக நீர் என்னை வெட்கப்படுத்துகிற தேவனே அல்ல. இன்றைக்கி நம்முடைய காரியங்கள் வித்தியாசமாக இருக்கலாம். என்னடா நான்லாம் நித்தியத்துக்கு போகலான்னு சொல்லி நாமே அப்படி ஆக்கினிக்குள்ளா திருத்துக்குள்ளே கூடாது. ஆண்டவரே, நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன் ஆண்டவரே, ஆகிலும் நீங்கள் வரும்பொழுது நான் உண்மை போலவே இருப்பேன்னு சொல்லி எழுதியிருக்க ஆண்டவரே. நான் உண்மை போல நீர் என்னை மாற்ற வல்லவராக இருக்கிறீர். இந்த பூமியிலே வருகின்ற அற்ப சொற்பமான சந்தோஷத்தில் நான் மூழ்கி போயிடாமல் நான் சீசனாய் வாழ விரும்புகிறேன். எனக்கு உதவி செய்யுங்க. நான் உண்மையே நம்பி வாழறேன் ஆண்டவரே. ஏசாயா புஸ்தகம் 27ஆம் அதிகாரம், ஏசாயா 27, 26, 829ஆம் பக்கம், 26, 1 படிக்கிறேன். அக்காலத்திலே யூதா தேசத்திலே பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் மரணமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசலை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர். ஏதோ பழைய ஏற்பாடு ஏசியா சொல்லிட்டு போனதுனால நம்ம பழைய ஏற்பாடுன்னு விட்டுற வேண்டாங்க. நீங்களும் நானும் ஆண்டவரை நம்பிக்கையாய் உறுதியாய் பற்றி கொண்டா போதுங்க. அவரே என்னை சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர். இப்படி நம்முடைய இருதயம் வாலிபத்திலேயே நம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு, ஆண்டவரே இந்த ஒரு வாழ்க்கையை நான் மொக்குள்ளாய் வாழ்ந்தேன் ஆண்டவரே, வாலிபத்திலே நம்மை தேட உதவி செய்யுங்க. இந்த வாலிபத்தை குறித்து நீங்கள் ஒரு நாளைக்கு கணக்கு வைப்பீங்க ஆண்டவரே. வாலிபத்தில் நான் என்னுடைய இஷ்டப்படி மனசும் மாம்சம் விரும்பி வாழ்ந்ததுலாம் போதும் ஆண்டவரே, மூட்டை கட்டி வச்சிடுறேன் ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு கற்றுத்தாங்க. நான் எழுந்து உண்மை தேட உதவி செய்யுங்க. அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலே தேவனை துதிக்க எனக்கு உதவி செய்யுங்க. என் இக்கட்டிலே என் ஆண்டவரை தேட எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய இருதயத்தின் மனக்கண்கள் திறந்தருளுங்க. தாவீது செய்தாருங்க. 119ஆம் சங்கீதம். தாவீது எவ்வளோ சங்கீதங்களை பாடின தேவனுடைய மனுஷன். அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாரு. 119ஆம் சங்கீதம், 745ஆம் பக்கம். நீங்கள் சக்குன்னு வேதத்தை பிறட்ட தான் பக்கம் சொல்கிறேன். நம்மில் அநேகர், நான் காண்றதை தாங்க சொல்கிறேன், நான் இது கற்பனையாக கட்டுக்கதையாக சொல்கிறேன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. பிரதர் சொல்கிறது போல் மத்தேயு எடுக்க சொன்னால் வெளிப்படுத்தல் விசேஷம் எடுத்து வச்சுட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு கண்ணை மேலே பார்த்துக்கிட்டு நம்ம அடுத்து எதே ஒன்று சிந்திக்கிறோம். நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மத்தியிலே வரவே மாட்டாருங்க. நம்ம கூட இடைப்படவே மாட்டார். ஆண்டவரே, அந்த சகோதரருடைய வாயிலிருந்து ஒரு வசனத்தை சொல்கிறீங்களா ஆண்டவரே, அதை என்னுடைய காதுகள் கேட்குது, ஆனால் நான் அதை அல்லல் தட்டுறேன். அவருடைய கிருபையை நான் போக்கடிக்கிறேன் அப்படிங்கிற உணர்வுகளாம் நமக்கு வரமாட்டேங்குது அநேகருக்கு. ஆண்டவரே, அந்த கிருபையை போக்கடிக்காமல் வாழ உதவி செய்யணும்னு சொல்லி நாம் வேதத்தை கருத்தாய் தேடும் பொழுது ஆண்டவர் நம்மை தேடி வந்து ரசித்த ஆண்டவர் நம்ம சும்மா புறம்பே தள்ள இல்லைங்க, நமக்கு ஞானத்தை போதிப்பார். ஆண்டவரே, எனக்கு ஞானமில்லை ஆண்டவரே, இந்த பொல்லாத உலகத்திலே மாறுபாடு உள்ள இந்த சந்ததியின் நடுவிலே எங்களை பிரிந்து வர செய்தீங்களே, அக்கிரமமான இந்த உலகத்திலே எங்களை பிரிந்து வர செய்தீங்களே, நான் லோத்தை போல நான் அப்படி திரும்பி பார்த்துட்டு இல்லை ஆண்டவரே, வந்துடுறேன் ஆண்டவரே. எனக்கு முன்னோடிகளாக இயேசு வாழ்ந்திருக்கிறார். அடைக்கலமாய் ஓடி வந்து எனக்கு என் ஆண்டவர் முன்னோடியாய் வாழ்ந்து நடந்து போயிருக்கிறாரு. ஏதோ நான் பயப்பட வேண்டாம். ஆண்டவருடைய அடிச்சு உடையில் மாத்திரம் நான் ஒவ்வொரு நாளும் பார்த்து, ஆண்டவரே நான் இதில் நடக்க எனக்கு உங்களுடைய ஆவியை தாரும், என்னை உங்களுடைய ஆவியினால நிரப்புங்க, பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க ஆண்டவரே. நம்ம இருதயங்கள் எப்படியெல்லாம் ஒரு உற்சாகம் உண்டாகணுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியிலே சோதனையை ஜெயிக்க ஞானஸ்தானம் பெற்று கரையேறி வர்றாங்க. வந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் அவரை சோதனையை ஜெயிக்க உபவாசிக்க சொல்கிறார். ஏன் 40 நாள் அவருக்கு உபவாசம் இருந்தாருன்னா, அதுக்கடுத்து சாத்தான் வர்றான், உனக்கு உலகத்தை காட்ட போகிறான், இந்த காரியங்களை காட்ட போகிறான். இயேசுவே நீங்கள் எப்படி ஜெயிக்க போகிறீங்க? உபவாசித்து தேவனை தேடினார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. சாத்தான் வந்தவொடனே ஈஸியாக ஜெயிச்சிட்டாருங்க இயேசு. மனுஷன் 44 மாத்திரமில்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுறார், ஒவ்வொரு வாய்த்தினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அவர் தன்னுடைய வாலிபத்தில் வார்த்தையை தேடி கண்டுபிடிச்சி பிசாசை ஜெயிச்சார். அதனால் வாலிபத்தில் நம்ம ஆண்டவரை தேடுவதில்லை மிக தீவிரமாக இருக்கணும். எது இருக்கோ எது இல்லையோ, ஆண்டவரே நான் உங்களை தேட விரும்புகிறேன் ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தின் மனக்கண்களை திறந்துருளுங்க. சங்கீதம் 119, 745ஆம் பக்கம், 17ஆம் வசனம். 119, 17.
உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். எவ்வளவு வசனங்களை எழுதின தாவீது, கோலியாத்தை செய்த தாவீது ஆண்டவர்கிட்ட போய் மன்றாடுறாருங்க, கெஞ்சுறாருங்க. நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்வேன், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதையும், உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சியினாலே தொய்ந்து போகிறது. அப்படியே தொய்ந்து போகிறதுனா அப்படியே ஆண்டவரே வாஞ்சை விருப்பம். இப்படியெல்லாம் வாலிபத்தில் நம்ம ஆண்டவரை தேடினோம்னா நம்மளை இருதயம் சோர்ந்து போகாதுங்க. நிச்சயமாகவே வாலிபத்திலே ஆண்டவரை தேடுகிற மனுஷர்கள் பாக்கியவான்கள். வாலிபத்தில் நம்ம ஆண்டவரை மாத்திரம் ஏனோ தானே தரணும்னா வயசான காலத்தில் நமக்கு ஒன்றுமே புரியாது. நம்ம எதையோ தியானிப்போம், எதையோ சிந்திப்போம், நான் செய்யத்தான் சரின்னு சொல்லி நாம் கொடி பிடிக்கிற ஆளாக மாறிடுவோம். ஆண்டவரே அப்படி இல்லை, ஆண்டவரே வாலிபம் எனக்கு பிரயோஜனமாக மாறட்டும் அப்படின்னு சொல்லி நாம் இப்படி வாழ்வோம். தொடர்ந்து 2 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். இப்படி நம்ம கடந்த நாளில் கேட்ட வசனங்கள் தான் 14:5-14 கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு 17ஆம் வசனம் 5:17 ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவரே நான் சபைக்கு வந்து இப்படி வார்த்தைகள் கேட்டு என்னுடைய பழைய மனுஷன் ஒழிஞ்சு போயிட்டான். ஆண்டவரே அப்பப்போ வர்றானா, ரைட் ஆண்டவரே இயேசு நாமத்தினால நான் அடித்து நசுக்கிறேன். ஆண்டவரே நான் என்னை மகிழ்ச்சிக்குள்ளாக மாற்றிருங்க. ஆண்டவரே சூழ்நிலை வருது, பிரச்சனை வருது, நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? பழைய மனுஷனை அடிக்கிறேன், அவன் அதை கோவப்பட சொல்கிறான், எரிச்சல் அடைய செய்கிறான், மனைவிக்கு விரோதமாக பேச சொல்கிறான், கசந்து கொள்ள சொல்கிறான் இருதயத்தில். ஆண்டவரே நான் இப்படி செய்யக்கூடாது ஆண்டவரே, என்னை கழுவி சுத்திகரிச்சிருக்கிறீங்க, நான் அவனை ஆண்டவரே ஒழிச்சு போட, அவனை பழவிகளெல்லாம் ஒழிந்து போக உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்திலே ஒரு நிமிஷம் ஜெபம் ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்திடுவாருங்க. 6ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலைக்காரராகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணை நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணை நாள். இன்னைக்குங்க, இப்பொழுதே இன்றைக்கே ஆண்டவரே நான் உம்மிடத்தில் வந்துடுறேன். ஆண்டவரே உண்மையே நான் நம்பி வாழ எனக்கு உதவி செய்யுங்க. என்னை நீ பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீரே, எனக்கு அந்த விருப்பத்தையும் செய்ய உண்டாக்கிடுங்க. ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வந்தால் மாதிரி தான் எனக்கு விருப்பம்னா அது வேஸ்ட்டு. ஆண்டவரே திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்னோடய வாழ்நாளெல்லாம் அதை சிந்திக்கணுமே, நான் தடவையாகலும் என் தேவனை கண்டுபிடிச்சிடணுமே, நீர் எனக்கு தூரமான தேவன் அல்ல. இப்படிலாம் நம்முடைய இதயத்தில் ஆழமான விருப்பத்தை நாம் ஆண்டவருக்குள்ளாக பெற்றுக்கொள்ள முடியுங்க. அதுக்கு முதலாவது நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவரை நாம் தேடணும். ஆண்டவரே மத்தேயு 11 எப்படி இருக்கு? மத்தேயு 11:12 யோவான் ஸ்நானம் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறதுனா அடிச்சு பிடிச்சி அந்த பலவந்தம் கிடையாது. ஆதியில் நானும் அறியாமல் காரியங்களை தப்பு பண்ணி பேசியிருக்கேன். ஜபம் பண்ணணும் பிரதர், முழங்கால் படிக்கிட்டு ஜபிக்கணும் பிரதர், வேதத்தை தேடணும் பிரதர், அது ஒரு வகை பலவந்தம். இந்த உலகத்தார் பலவந்தம் பண்ணாங்க. காலைல 6 மணிக்கெல்லாம் வண்டி எடுத்து கொண்டு போட்டால் 12 மணிக்குள்ள 5000 சம்பாதிக்கலாம். 12 மணிக்கு மேலே வண்டி எடுத்து போட்டால் 3000 தான் கிடைக்கும். சீக்கிரமாக பார்த்துக்கூடிய மெக்கானிக்கிட்ட இருந்தாலும் பேசுகிற பேச்சு, சீக்கிரமாக என் வேலையை பார்த்து கொடுன்னு கடுப்படி சத்தம் போடுறாரு. அப்போ தான் அவர் சொன்னார், ஏன் இப்படி இந்த மனுஷன் பறக்கிறாரு, வந்ததே லேட்டு, உங்களுக்கு முன்னாடி அவரை நான் பார்க்குறேன்னு ஒத்துக்கிட்டான், இப்படி பண்ணுறாருன்னு சொல்லும் போது தான் உலகம் எப்படியாவது சம்பாதிக்கணுமே, எப்படியாவது சேரணுமே அப்படிங்கிற அந்த பலவந்தம் இல்லை. யோவான் சாணங்காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிற நான் அதை பிடித்துக் கொள்வேன். ஆண்டவரே உடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் சாத்தானை ஜெயித்து எனக்கு வருகிற இக்கட்டிலும் பிரச்சனைகளும் என் ஆண்டவரை நம்பி, ஏசாயா 26 இப்படி எழுதிருக்கீங்களா, ஆண்டவரே என்னை சமாதானத்துடன் நீ காத்துக்கொள்வீங்களே, நான் சாத்தானுக்கு இடம் கூடாமல் என் இருதயத்தை உபட்சமாக திருப்ப பண்ண உதவி செய்யுங்க. சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் நம்மை துதிக்கிற ஆண்டவரே என் இருதயங்களில் மகிழ்ச்சி உண்டாக செய்யுங்க. இப்படியெல்லாம் நாம் கிறிஸ்து சீஷனாய் வாழ விரும்புகிறவனுக்கு சந்தோஷம், தனி சந்தோஷம் உண்டாகுங்க. ஏதோ சபைக்கு வந்து இங்கே கூடி பேசி அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒரு அல்லேலூயா ஸ்தோத்திரம் இங்கே ஒன்றும் செய்யாதுங்க. இங்கே வேணா கூட்டத்துக்கு நாம் ஆடம்பரமாய் வாழ்ந்து கட்டிடலாம். ஆண்டவரே என்னுடைய அந்தரங்கத்தில், என்னுடைய வேலை ஸ்தலத்தில், என்னுடைய சுபாவத்தில், ஆண்டவரே என்னுடைய செய்கையில் எனக்கு சமீபமாய் நான் என்னுடைய சாட்சி சொல்லவே கூடாது. சரிதான், அது வேண்டாம், அதை விட்டுரும். இதே இப்படி நாம் பலவந்தம் பண்ணுகிற நமக்கு தேவன் பரலோக ராஜ்யத்தை நிச்சயமாகவே தருவார். 10ஆம் அதிகாரம்
நாங்கள் வெள்ளிக்கிழமை சகோதரர்களாய் கூடி தியானிக்கிறோம். அதில் ஒரு சகோதரன் தியானித்தார், நமக்கு இந்த உலகத்திலே பிசாசு, உலகம் இதெல்லாம் நாம் ஜெயிக்கணும் பிறகுன்னு சொல்லி அவருடைய தன்னுடைய வார்த்தைகள் சொல்லி காரியங்களை பகிர்ந்து கொண்டோம். மிகவும் உற்சாகமாகவே இருந்தது. இப்படி நாம் உலகத்தை ஜெயிக்க பிறந்தவர்கள், அதனால் நாம் ஆண்டவரை பின்பற்ற நமக்கு இந்த உலகம் எப்பொழுதுமே எதிரடியாக இருக்குங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம், அங்கே அநேக காரியங்களை இயேசு பேசிக்கிட்டே வர்றார். இயேசு சீஷர்களை இப்படி 11-12 பேரையும் இயேசு அனுப்புகையிலே அவங்க காரியங்கள் சொல்லி அனுப்புறாரு. 10:6 காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கே போங்கள், போய் இப்படி இலவசமாக பெற்றீர்கள், இலவசமாக கொடுங்கன்னு சொல்லி அவங்கள ஆண்டவராக இயேசு ஆசீர்வதித்து அவங்கள அனுப்பி அவர்கிட்ட ஒரு அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. 16ஆம் வசனம், ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல இதோ உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். இந்த உலகம் இப்படி ஓனாய் போல இருக்கிற இந்த உலகத்திலே ஆடுகளைப் போல வாழ்கிற நம்மை ஆண்டவர் அனுமதிக்கிறாருங்க. சீஷனாக இருக்கிற ஒருவன் இந்த உலகத்தில் போய் ஆடை போல, ஆண்டவரே இந்த சூழ்நிலை மத்தியில் நீங்கள் என்ன செஞ்சீங்க ஆண்டவரே, இந்த பொல்லாத மனுஷர்கள் என்னை பீறி போடுறாங்களே, பீற வர்றாங்களே, இயேசு நாமத்தினாலே நான் அவர்களை கட்டுகிறேன். இப்படியெல்லாம் நாம் இந்த ஆடுகளாகிய இந்த உலகத்தின் மத்தியிலே, ஓநாய்களாகிய இந்த உலகத்தின் மத்தியிலே ஆடுகளாகிய நாம் தைரியமாய் தெளிவாய் நான் வினாவாய் இருந்தால் போதுங்க. இப்படி நாம் உண்மையிலே நாம் இப்போ காணுகிற உலகம் நம்ம கிறிஸ்தவர்களை பகைக்கவில்லைங்க. நம்ம செய்கிற பொல்லாத எத்தனங்கள், நாம் செய்கிற பொல்லாத காரியங்கள் தான் நம்மை பகைக்கிறாங்க. நேர்மையாக நடந்த எந்த மனுஷனும் இந்த உலகம் பகைக்கிறாங்க. நம்ம ஆண்டவருக்கு நின்று அப்படி காரியங்கள் செய்யும்போது ஒன்றும் உலகம் பகைக்கும். இப்போ ஜஸ்ட்டு சமீபத்தில் ஒரு மனுஷன் எனக்கு கொண்டாந்து ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாரு. விண்ணப்பன எனக்கு அவருக்கு பழக்கம் இல்லை. அது என்ன பிஜி நாயுடுன்னு போட்டிருந்தது. என்ன பிஜி நாயுடுன்னு போட்டு ஒரு 3 பாக்ஸ் எடுத்து ஒரு 100 ரூபா இருக்கும். இல்லை, நான் இதை உங்களுக்கு கொடுக்கணுன்னு எங்கள் வீட்டுக்காரம்மா சொன்னாங்கன்னாரு. எதுக்கு எனக்கு கொடுக்குறீங்க, இதுக்கு என்ன வேலை அப்படிங்கிறப்ப, இது இந்த பிஜி நாயுடுங்கிற கடை தஞ்சாவூர், திருச்சி எங்கெங்கேயே இருக்குது. தஞ்சாவூர் போனப்போ ஞாபகம் வந்தது உங்களை குறிச்சி அப்படின்னாரு. என்னண்ணா அப்படி உங்களுக்கு செஞ்சுட்டா, நீங்கள் ஏன் இந்த ஸ்வீட்டை எனக்கு கொடுக்குறீங்க கேட்டேன். இல்லை எங்கள் அம்மா வீட்டுக்காரம்மா கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன். அப்புறம் பிறகு ரொம்ப நாள் கழிச்சு சாயந்தரம் கழிச்சு, என்னன்னா இதெல்லாம் செய்கிறீங்களே, நாங்கள் என்ன செஞ்சுட்டோம் உங்களுக்கு அப்படிங்கிறப்ப, இல்லை நீங்கள் எங்கள் வீட்டுக்காரம்மா ஏற்றிட்டு போகும்போது கொண்டு போய் இறக்கி விட்டு நயமாக பேசுறீங்கன்னு சொல்லி உங்களை குறித்து அவங்க சாட்சி சொன்னாங்க. வேறு ஒன்றும் சொல்லி, நீங்கள் நயந்து பேசுகிறீங்களாம், ஜாமான் எடுத்து வைக்கிறீங்களாம், கொள்றீங்களாம் அப்படின்னாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நான் இதெல்லாம் இயற்கையாகவே நான் பின்பற்றுகிற ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த சுபாவங்கள், இதெல்லாம் ஒன்றுமே இல்லைண்ணா. என்னை விட உங்களுக்கு நன்மை செய்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்களுக்கு இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னா. நான் என்னுடைய சாட்சியை சொல்ல விரும்பலிங்க. நல்ல சுபாவங்களை என் சூழ்நிலை மத்தியில் நான் வெளிக்காட்டுக்கிறோமா, நல்லா நீட்டாக பேசுகிறோம், காரியங்கள் செய்கிறோம், நமக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவரே, நீங்கள் விரும்புகிற வாழ்க்கையின் இடத்துல உண்டாக மட்டும் நான் சிலுவை சுமக்கிற ஆண்டவரே, என்னை மாற்றி விடுங்க. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்கக்கூடாது ஆண்டவரே. நீர் தேவன், நீர் வானத்தில் இருக்கிறீர், நான் பூமியில் இருக்கிறேன். ஏதோ நீங்கள் மேலே இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி நான் உங்களை ஏமாற்ற விரும்பல ஆண்டவரே. பூமியிலே சிறு மண்ணை போல, தூசியை போல இருக்கிற ஆண்டவரே, எனக்காக நீங்கள் ஒன்று செய்துட்டீங்களா ஆண்டவரே, உங்களுக்காக நான் என்ன செய்யணும்? உங்களோட சுபாவத்தை நான் நாளுக்கு நாள் அடைய எனக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆவியினாலே எங்களை நிரப்பிடுங்க. நான் வேறே மனுஷனாய் மாறிடணும் ஆண்டவரே. இந்த உலகத்தோடு நான் ஒத்து வாழக்கூடாது, உலகத்துக்கு விரோதமாக நான் வாழ பழகணும். 1 யோவான், அங்கே யோவான் எப்படி அருமையாக சொல்கிறார் பாருங்க. 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். அங்கே எல்லாருக்கும் பிதாக்கள், பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் எழுதிட்டு 15ஆம் வசனம், உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஆண்டவரே, ஒரு சீஷனாக இருக்கிற எனக்கு இந்த உலகத்தில் நான் அன்பு கூறக்கூடாது ஆண்டவரே. ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. எவ்வளவு சம்பாதிச்சு நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவரே? நான் படுத்து எழுந்திரிச்சாலும் நிச்சயம் ஆண்டவரே, இன்றைக்கி கொடுத்துருக்க இந்த வருமானம் எனக்கு போதும் ஆண்டவரே. நாளைக்கு நான் பொழுது விடிக்கிட்டோம், நாளைக்குங்கிறத பொழுது விடிக்கிட்டோம், நாளைக்கு கோட்டை கட்டுறதெல்லாம் நான் பொழுது விடிஞ்சு பேசிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவரே, இன்றைக்கி நீ கொடுத்த இந்த சமாதானம் இல்லை, நாளுக்கா நன்றி ஆண்டவரே. இன்றே அனுக்கிற காலம், இன்றே ரச்சனையினால் ஆண்டவரே, நான் இன்னைக்கு போய் படுத்து எழுந்து வந்தால் சந்தோஷம்தான், அது நீங்கள் தரணும் ஆண்டவரே. என்னோடய வாழ்க்கையில் எல்லாம் நீங்களாய் மாறிட எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய வாலிபம் உங்களுக்கு பயன்படட்டும், என்னுடைய தாளந்து உங்களுக்கு பயன்படட்டும்.
நான் 30 வருஷம் 40 வருஷமாக சிஎஃப்சி சபையில் உட்கார்ந்து நல்ல சிஎஃப்சியின் ஆதாயங்களை நான் பெற்றுக்கொண்டு சிஎஃப்சியில் கொடுக்குற எல்லா காரியங்களையும் நான் அனுபவித்து கொண்டு, ஆனால் என்னோடய வாழ்க்கை ஆண்டவருக்கு மகிமையாக வாழுதான்னு தெரியணுமா இல்லையா? தேவன் ஒரு நாள் அதை குறித்து நம்மள்கிட்ட கேட்பாருங்க. எத்தனையோ ஏழைகளுடைய காணிக்கைகளை வாங்கி நான் பாட்டு என் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறேனே, எத்தனையோ காரியங்களை நான் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உங்களுடைய நாமத்துக்கு தூஷணமாக என்னோட வாழ்க்கை இருக்குது, என்னுடைய பிள்ளைகளை செம்மையாக நடத்த முடியலையே, நான் வந்து அடைக்கலமாய் ஆனால் என் பிள்ளைகளை கொண்டு வர எனக்கு தெரியல ஆண்டவரே, ஆவியானவரே உங்களுடைய ஞானத்தினாலே நிரப்புங்க, எனக்கு ஒருத்தர் பிள்ளைகளை உங்களுடைய நாமத்தில் கொண்டு வளர்க்கணும் ஆண்டவரே, என் சூழ்நிலை மத்தியில் நான் உண்மையாக இருக்கணும். அங்கே இயேசு கிறிஸ்து சீஷர்கள் முறுமுறுத்து குறை சொல்லி நீ பெரியவனா நான் பெரியவனான் போட்டி போட்டு இருக்கும்போது இயேசு போய் தன்னைத்தானே பரிசுத்தப்படுத்தி கொண்டாருன்னு இருக்கு. இப்படி ஆண்டவரே தகப்பனாகிய நான் தாயாகிய நான் என்ன செய்யணும், என்னிடத்துல என்ன குறைவு இருக்கு ஆண்டவரே உதவி செய்யுங்க. நம்ம கேட்டோம் ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். அடைக்கலமாய் ஓடி இந்த எடுத்தவங்க பக்கம் சொல்லுங்க. ரூத்தின் புஸ்தகம் அருமையான புஸ்தகம். சின்ன புஸ்தகம் தான், நம்ம வீட்டில் படித்து நல்ல உற்சாகம் அடையலாம். அடைக்கலமாய் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு ஆண்டவரே உங்களாலே எனக்கு நிறைவான ஆறுதல் கிடைக்குமே. அந்த அம்மாவுக்கு வாழ்க்கை இல்லைங்க. அந்த அம்மாவுக்கு போவாஸ் புருஷனாய் போயிட்டாரு. பிள்ளைகள் இல்லை. அந்த நவோமிக்கு 2 மருமகள்கிட்டையும் பிள்ளைகள் கிடையாது. ரூத்துக்கு அது பிறகு பிள்ளைகள் பிறந்து ஆசீர்வதிக்கப்படுறாங்க. குடும்பமே ஆசீர்வதிக்கப்படுது. ஆனால் நமக்கு ஆண்டவரே இந்த பூமியிலே இப்படி உம்மாலே நான் நிறைவான ஆறுதல் பெறணும் ஆண்டவரே. என் இருதயம் தேவனுடைய வார்த்தையினாலே நிரம்பி நான் வேறு மனுஷனாகி பாவத்தை எது நீதி எது நான் இனம் கண்டுபிடிக்கணும் ஆண்டவரே. சும்மா நான் வந்ததுக்கெல்லாம் நான் பல்ல காட்டுற மனுஷனாக வாழக்கூடாது ஆண்டவரே. நான் நல்ல புருஷனாய் நல்ல மனைவியாய் ஆண்டவருக்குன்னு பிரியமான ஒரு குடும்பம் நடத்துகிற மனுஷனாய் நான் வாழ விரும்புகிற ஆண்டவரே. உங்களுடைய மேன்மையான சத்தியத்துக்கு நான் சாட்சியாக வாழ விரும்புகிற ஆண்டவரே. இப்படியெல்லாம் நம்மளுடைய இருதயத்தில் ஒரு விசுவாசம் பொங்குங்க. சும்மா வந்தோமா போனோமா கதை அடிக்கிற வேலை கிடையாது நமக்கு. நம்ம ஆகாயத்திலே செலவம் பண்ணவே கூடாது. ஆண்டவரே அந்தரங்கத்திலே நான் உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே. வெளியரங்கமாக நீங்கள் எனக்கு பலன் அளிப்பீங்க அப்படின்னு சொல்லி நாம் கிளைம் பண்ண வேண்டாம். தேவனே அதை சொல்லிட்டாங்க. அந்தரங்கத்தை பார்க்கிறவன் பிதா. ஆண்டவரே என்னோட அந்தரங்க வாக்கத்திலே அசிங்கமாக இருக்கிற ஆண்டவரே, தப்பாக இருக்கிற ஆண்டவரே, என் கண்களுக்கு கலிக்கம் போடுங்க ஆண்டவரே, என் இருதயத்துக்கும் கலிக்கம் போடுங்க, என் செய்கைகளை அடக்கி ஒடுக்குங்க ஆண்டவரே. நான் சும்மா கட்ட வித்துட்ட காலம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கேன் ஆண்டவரே, என்னை கட்டுங்க ஆண்டவரே. இப்படியெல்லாம் உங்களுடைய என்னுடைய இதயத்தில் அந்த ஒரு விசுவாசத்தின் ஆவி வந்தால் போதுங்க. எந்த மனுஷனையும் தேவன் பிரகாசிக்க செய்வாருங்க. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகிய ஆண்டவராக இயேசு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வந்திருக்கிறாரு. ஆனால் நம்ம இடம் கொடுக்க மாட்டோங்கிறோம். நான் காலையில் பார்த்து சொல்லணும், குற்றம் சொல்கிறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்தோம்னா விறுவிறுன்னு சபைக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு சேரில் இருந்து உட்காந்துட்டு எத்தனையோ முறை கட்டுருக்கோம். நம்ம உட்கார மாட்டோங்கிறோம். நம்ம இஷ்டத்துக்கு நமக்கு கிடைக்கிற சேரில் உட்காந்துக்கிட்டு கடைசி 11:55 வரை வந்து முன்னாடி உட்காந்துட்டு தான் முன்னாடி வந்ததாக அவர் மனசுக்குள்ள நம்மளே ஒன்று உண்டாக்கிறோம். ஆண்டவரே நான் முன்னாடி போயிடுறேன் ஆண்டவரே, எனக்கு கிடைக்கிற இடத்துல நான் முன்னாடி போய் வரிசலாக சினிமா தேட்டருக்கு போனப்போ நான் முன்னாடி ஓடி போய் முன்னாடி ஏன் உட்காருவோம். ஏன்னா படத்தில் முழுசாக அப்படி பார்க்கணும்னு விரும்புவோம். ஆனால் இங்கே நம்ம யாரும் படம் காட்டுற ஆள் கிடையாது. ஆண்டோடைய வார்த்தையை கேட்க நான் மிந்திக்கிறேனே, எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்க ஆண்டவரே, சீக்கிரமாக வந்துட்டு ஆண்டவரே முன்னாடி உட்காந்து நான் கேட்குறேன். இதெல்லாம் நமக்கு பழகணுங்க. எல்லாமே நமக்கு ஒரு நல்ல பழக்கம் உண்டாகணும். ஆண்டவரே இப்படி இதெல்லாமே என்னோட வாழ்க்கையில் நான் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் கற்றுக்கிறேன் ஆண்டவரே. இந்த குடும்ப வாழ்க்கையை வாழ இதெல்லாம் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கடன் வாங்காதிருப்பாய் கடன் கொடுப்பாய் இருக்குன்னா நான் வாங்க விரும்ப மாட்டேன் ஆண்டவரே. புது புது காரியங்களை நான் விரும்ப மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு உள்ளவைகள் போதுமென்று இருப்பேன் ஆண்டவரே. எல்லாமே சீசனாய் வாழ விரும்புகிற நமக்கு ஆண்டவர் செய்கிற காரியங்கள் அற்புதமான கிரியைகள். இப்படி அவர் சொல்லிட்டு அவருக்கு அருமையான ஒரு வசனம் அதில் இருக்குது. 3ஆம் அதிகாரம் 337ஆம் பக்கம் 3ஆம் அதிகாரம். மகளே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரருக்கு பின்னே போகாமலும் இந்த உலகத்தின் பின்னே போகாமலும் உலகம் கொடுக்கிற சிற்றின்மைக்கு பின்னே போகாமலும் ஐஸ்வர்யமான்களிய வாலிபர்களுக்கு பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது.
போவாஸ் ஒரு மனுஷன், யாரோ ஒரு மனுஷன், இயேசுங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். அந்த ஊரில் இருக்கிற ஒரு நல்ல மனுஷன் அந்த நகோமியின் குடும்பத்தையும் அவங்க மருமக்களையும் அவங்களுக்கு பட்ட காரியங்களையும் அவர் கேட்குறாரு. உறவுக்காரரு விசாரித்து தெரிஞ்சுக்கிறாரு. கேட்ட பிறகு இப்படியான்னு சொன்ன பிறகு அந்த ரூத்தோட வாழ்க்கையெல்லாம் அங்கே அவர் பார்த்துக்கிட்டே வர்றாரு. அவர் எப்படி சொல்கிறாரு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 2:10. அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி அவளுக்கு 11ஆம் வசனம், போவாஸ் பிரயுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும். பழைய ஏற்பாட்டில் இருக்குங்க. இன்னைக்கு மாமியார் மருமகள் டக்கு. எனக்கு என்னமோ மாமியார் தூரமாக இருக்கிறதுனால தெரியல, கிட்ட இருந்தாலும் இயேசு நாமத்தினாலே நான் அவளை ஆசீர்வதிக்க தான் விரும்புவேன், தூரம் துரத்த மாட்டேன். ஏன்னா நான் கற்றுக்கொண்ட என் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். மாமியாருக்கு செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு, அம்மா அப்பா அண்ணன் தம்பி சொந்த பந்தத்தெல்லாம் பிடிச்சிக்கலீங்க. அந்த ரூத்து எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. இயேசுக்கு பின்பற்ற வர விரும்புகிற நான் உலகத்தை வெறுத்து கலப்பையின் மேல் கையை வச்ச நான் ஆண்டவரே பின்னிட்டு பார்க்க மாட்டேன் ஆண்டவரே, நான் வந்துடுறேன் ஆண்டவரே, நான் வர தேசம் பரமா தேசம், நித்தியத்தில் உங்களோட வாழ போகிற வாழ்க்கை ஆண்டவரே, சும்மா இந்த காம்பவுண்ட் சோத்துக்குள்ள வாழறது சின்ன வாழ்க்கை இல்லை ஆண்டவரே, 1000 ஆண்டுகளாக என் ஆண்டவர்கள் கூட நான் வாழ போகிறேனே, இந்த பூமியிலே நீங்கள் எனக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே, நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், உதவி செய்யுங்க. இப்படியெல்லாம் நம்ம மன கும்பிடல ஆண்டவரத்தில். ஆண்டவர் நம்முடைய பெருமூச்சை கேட்குற ஆண்டவருங்க. ஆண்டவரே நான் இப்படி வாழ விரும்புகிறேன் ஆண்டவர், இன்றைக்கி என்கிட்ட எவ்வளோ குறை இருக்கு ஆண்டவரே, நான் சொன்னபடி பேச தெரியாதவன், சொன்னபடி நடக்க தெரியாதவன், ப்ரேயருக்கு எல்லாரையும் சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறாள், நான் தான் கடைசியாக வர ஆளாக இருக்கிறேன், சாரி என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா கேட்டு சாவி என்கிட்ட இருக்குது, ஆனால் நான் தான் கடைசியாக வர்றேன். 7:05 போயிடலாமன்னு கிளம்புறப்ப மணியை பார்க்காம கோட்டை விட்டுட்டு 8 மணிக்கு வந்து கேட்டில் நிற்கிற ஆளாக இருக்கிறேன். அப்படி அலட்சியப்படுத்துகிறேன்னா என்னுடைய அறியாமை. இப்படி நம்மளோட வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிஞ்சுன்னுங்க. ஆண்டவரே உதவி செய்யுங்க. என்னுடைய நற்குணம் நீங்கள் சொன்னது போல் அவன் சொல்கிறாரு, உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும். நீங்களும் நானும் முன்ன பின்ன பழக்கம் இல்லைங்க. எனக்கு கரியமூர்த்தி யாருன்னே தெரியாது, சகோதரன் ரமேஷோ சுரேஷோ எனக்கு யாருன்னே தெரியாது, சபையில் இருக்க யாருமே எனக்கு தெரியாது, எனக்கு தேனூரில் இருக்க எங்கள் சொந்த பந்தம் தான் தெரியும். முன்னே அறியாத உங்களிடத்தில் ஆண்டவர் என்னை அனுப்பி எங்களை அனுப்பி நம்ம எல்லாம் ஆண்டவர் இரத்தத்தினாலே ஒன்றாக்கப்பட்டு அந்த நித்திய ராஜ்யத்துக்கு வாழ அழைக்கப்பட்ட ஜனங்களாய், ஆண்டவரே நான் இடத்துல வர்ற ஆண்டவரே, கலப்பையின் மேல் கையை வச்சுட்டு ஆண்டவரே, நான் சீஷனாக வாழ விரும்புகிறேன். இன்னைக்கு நான் சீஷன் வாழ ஒன்றும் இல்லை ஆண்டவர் இடத்துல, நீங்கள் எனக்கு வருங்காலங்களே என்னை நடத்துவீர், சமாதானத்துடனே என்னை காத்துக்கொள்வீர், நான் பின்மாறி போயிட மாட்டேன் ஆண்டவரே, எனக்கு விசுவாசத்தின் ஆவியை தாரும், பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்புங்க ஆண்டவரே, நான் வேறு மனுஷனாய் மாறின ஆண்டவரே, பழைய வாழ்க்கை என்று ஒழிஞ்சு போகட்டும், ஒவ்வொரு நாளும் அதை நான் நசுக்க உதவி செய்யுங்க ஆவியானவரே, என் இருதயங்களே உற்சாகத்தின் ஆவியை தாங்க ஆண்டவரே. இன்னைக்கு உங்களுடைய சத்தத்தை கேட்குறேன். இன்றைய அணுக்கிற காலம், இன்றைய ரட்சணை நாள், இன்னைக்கே நான் சட்டுன்னு மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே. நான் இன்னைக்கு மனம் திரும்பினா பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுங்க. நாம சந்தோஷப்படுறோமோ இல்லையோ ஆண்டவரே, நான் மனம் திரும்பும் போது உங்களுடைய ராஜ்யம் சந்தோஷம் உண்டாகுமே, இதுக்காக நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்தில் என்னாலே சந்தோஷம் உண்டாகட்டும். இப்படியெல்லாம் நம்முடைய இருதயத்தில் வைராக்கியம் உண்டாகணுங்க. ஆண்டவர் சபையில் மேல் வைராக்கியம் வாஞ்சியா இருக்கிறார். நாம் ஒருவரும் கட்டுப்போகல, நாம் யாவரும் நித்தியத்துக்கு அழைக்கப்பட்ட ஜனங்கள் இல்லையா? நாம் யாவரும் ஒரு ஆள் கூட நம்ம இந்த பூமியிலே இருக்கிற ஆள் கிடையாது, எல்லாம் நித்தியவாசிகள். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட சூழ்நிலை வருது, பிரச்சனை வருது. இந்த சூழ்நிலைகள் மத்தியில் நம்ம நெளிவு சிலுவாக நடந்து ஆண்டோட நாமத்தை கனவீனப்படுத்திடக்கூடாதுங்க. ஆண்டவரே என்னை மன்னிங்க, உங்களோட நாமத்துக்கு மகிமையாக நான் வாழ உதவி செய்யுங்க. தொடர்ந்து நித்திய ராஜ்யத்தை தேடுறனாய் என்னை ஆண்டவரை மாற்றி விடுங்க. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறது போல இந்த உலகத்தில் வாழுது ஆண்டவரே, நான் ஓனாயே போயிடக்கூடாது, நான் ஆடு, உலகங்கிற ஓனாய் என்னை பற்றி கொள்ளக்கூடாது ஆண்டவரே, என்னை சூழ வெளியே எடுத்து பாதுகாத்து கொள்ளும். யோபுவுக்கு சொன்னது போல ஆண்டவர் நம்மை சூழ புயலை எடுத்து பாதுகாக்கிறார். அக்கினி மதிலா என் கூட ஆண்டவர் இருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ளவனிலும் என்னில் இருக்கிற ஆண்டவர் பெரியவர், என்னுடைய சூழ்நிலைக்கு அவர் போதுமானவர். நான் இன்னும் பழைய வாழ்க்கை திரும்பி பார்த்துட்டு இது என்னால் முடியுமானா என்னால் முடியாது. தேவனே உங்களாலே ஆகும் ஆண்டவரே. தண்ணியை மொண்டு ஊற்ற சொன்னீங்க, தண்ணியை மொண்டு வேலைக்காரர் ஊற்றுனாங்க, ரசமாக்குனது ஆண்டவராக இயேசுவே நீங்கள் தான் ஆண்டவரே. அந்த தண்ணீரை ரசமாக்குனீங்க. என்னுடைய முந்தின வாழ்க்கை மோசமான வாழ்க்கை ஆண்டவரே, பிந்தின வாழ்க்கை அதை ருசியாக மாற நீங்கள் செய்வீங்க ஆண்டவரே. முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் ருசியாக இருக்குன்னு சொல்லணும் ஆண்டவரே. இப்படி நம்மளோட வாழ்க்கையை நம்ம அபரிதமாக நம்மை படைத்த ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்தா போதுங்க.
தேவன் தொடர்ந்து நம்ம இப்படி வாழ நம்ம வழிநடத்துவார். ஏதோ நீ வாழ் சொல்லி ஆண்டவர் நம்மை அப்படி நடத்தலைங்க. அவர் தமது ஆவியை அளவில்லாமல் தருவார். திருமணமே ஆவலே எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும்? சாதாரண சந்தேகம் தான், எளிமையான கேள்வி தான், நேர்மையான கேள்வி, அது மாய்மாலம் இல்லாத கேள்வி. திருமணமே ஆகலையே தேவ தூதர்களே, எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும்னு சொல்றீங்க? உன்னால முடியாது. தேவ ஆவி உண்மையில் என்னிடும், நீ பிறப்பு உனக்கு குழந்தை பிறக்கணும்னு சொன்னே அந்த அம்மா ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தது போல, ஆண்டவரே உங்களால எல்லாம் ஆண்டவரே, தண்ணீர் திராட்சரசமாக செங்கடலை எண்டாய் பிறக்கிற ஆண்டவர், பார்வோனுக்கு ஓடுற நதியெல்லாம் ரத்தமாய் ஓடுது. அவன் பார்த்து பயப்படவில்லை, அவன் இருதயம் தான் கடினமாகுது. எப்படி ஆண்டவரே தண்ணியெல்லாம் ரத்தமா போகுது, இந்த மனுஷனுக்கு இருதயம் எவ்வளோ கடினமா இருக்கு. தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த பார்வோனை அழிச்சது போல ஆண்டவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நம்மை வேறு விதமாக அழைச்சிருக்கிறார். ஆண்டவரே வாழ்வானம் சாவானம் உண்மை பின்பற்றவர் விரும்புகிற ஆண்டவரே, பவுலும் சீலாவும் இந்த நெருக்கமான நேரத்தில் உண்மை துதிச்சு பாடினாங்களே. ஆண்டவரே என்னுடைய நெருக்கமான சூழ்நிலை மத்தியிலே நான் துதித்து பாட உதவி செய்யுங்க. என் ஆவியிலே அனல் உண்டாகட்டும் ஆண்டவரே. நான் கிறிஸ்துவுக்கு பிரியமானவனா என்னை திருப்பிடுற ஆண்டவரே, எனக்கு திருப்ப நீங்கள் உதவி செய்யுங்க. உலகத்திலே உபத்திரம் உண்டு, உலகத்தை ஜெயித்த ஆண்டவரே, நீர் என்னுடனே கூட இருக்கிறீர். சதா காலங்களிலும், ஏதோ ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, சதா காலங்களிலும் தேவன் நம்மோட கூட இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவரே, நான் பெண்ணிட்டு பார்க்கக்கூடாது ஆண்டவரே, அந்த பேழைக்குள்ளே வந்துடுறேன். நோவா கட்டின பேழைக்குள்ளே நான் வந்துடுறேன் ஆண்டவரே, சபையிலே நான் வந்துடுறேன் ஆண்டவரே, உண்மை கண்ணம் பண்ண விரும்புகிற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. இப்படியெல்லாம் நாம் விரும்பி வாழ நம்மை ஒப்பு கொடுத்தா போதுங்க. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நம்ம இடத்துல பெரிய தவறு ஒத்த வேஷம். உலகத்துக்கு போனால் நம்ம உலகத்தை போல நடந்து காட்டி மாப்பிள்ளை போல வாழ்ந்துடுறோம். சபைக்கு வந்தால் சும்மா எளிமையாக நம்ம வாழ்ந்து நடிக்கிறது போல ஆண்டவர் நம்மை பார்க்கக்கூடாது. அங்கேயும் இங்கேயும் எல்லா இடத்துலையும் ஒன்று தான், ஆண்டவரால் புகழப்படணும். ஆண்டவரே நான் உங்களால் புகழப்பட விரும்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார்.